கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆதாம் ஏவாள்கிட்ட ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்தில் உள்ள எல்லா கனிகளும் புசிங்கள், இந்த கனிகள் புசிக்காதீர்கள் என்று சொல்கிறார். பிசாசானவன் தந்திரம் மூலமாக, சர்ப்ப மூலமாக யார் இடத்துல வருகிறார்? அம்மா ஏவாள் இடத்துல வருகிறார். ஏவாள் இடத்துல தனியா இருக்கும் பொழுது வருகிறார். இந்த கனியெல்லாம் புசிக்க கூடாது, தேவன் சொன்னது உண்டோ என்று சொல்லி. ஆமா, சொன்னது உண்டு. ஆனா இந்த கனியை நீ புசிக்கலாம், நீ புசித்தா தேவனை போல மாறிவிடுவீர்கள் என்று சொல்லி தந்திரமாக அவனுடைய நோக்கத்தை அவன் என்ன பண்ணுகிறான்? இந்த ஏவாள் பக்கம் அப்படியே திருப்புகிறான், மேன்மைப்படுத்துகிறான், ஏவாளை மேன்மைப்படுத்துகிறான். உன் கண் திறக்கப்பட்டுரும், நீ தேவனை போல கடவுளை போல மாறிடுவ என்று சொல்லி. அப்ப இந்த அம்மா என்ன பண்ணிருக்கணும்? இல்ல, நான் என் தேவன்கிட்ட கேட்கணும், என்னை படைத்தவர்கிட்ட கேட்கணும், என் குடும்பத்துல என் தலைவர்கிட்ட கேட்கணும்ல சொல்லி இருக்கணும். இந்த அம்மா வாங்கி குடிச்சு சாப்பிட்டுட்டு கணவனுக்கு கொடுத்தாச்சு. கீழ்ப்படியவில்லை. இந்த அம்மா கீழ்ப்படியாமை போனதுனால வேதவசனம் சொல்லுகிறது, இந்த 16 வசனத்துல நீ கற்ப வேதனைப்படுவா. இன்னைக்கு அநேகர் வேதனைப்படுவது காரணம் கீழ்ப்படியாம இல்லை. அநேக பெண்கள் வேதனைப்படுவது காரணம் கீழ்ப்படியாம. அநேகர் வேதனைப்படுகிற காரியங்கள் கீழ்ப்படியாம. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைக்கு, ஒரு குடும்பத்தை கட்டணும்னா அது பெண்கள் மூலமாக தான் ஆண்டவர் கட்டுகிறார். வேதவசனம் சொல்லுகிறது, ஆதாம் மனுஷன் தனிமையா இருக்கிறத சொல்லி ஒரு துணை ஏற்படுத்துறார். அந்த பெண் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பம் உருவாகுது. ஆனா அந்த பெண்ணு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் அந்த குடும்பம் கட்டப்படும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைக்கு, அநேகர் கீழ்ப்படுகிறது அல்ல, கணவனுக்கே கீழ்ப்படுகிறது அல்ல, அப்புறம் தேவனுக்கு எங்கே கீழ்ப்படிய? ஒரு மனுஷன், ஒரு பெண் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா பெண்ணா காணப்பட்டான்னா அந்த குடும்பம் கட்டப்படும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கற்ப வேதனை பரவடி தேவையில்லை, போராட்டம் தேவையில்லை, பிரச்சனை தேவையில்லை. ஒரு 3வது மனுஷன் வார்த்தைக்கு நீ செவி சாய்க்க கூடாது. தேவன் வாண்ட என்ன சொன்னார் அதுக்கு மட்டும்தான் நீ கீழ்ப்படியணும். நிறைய பேர் வாக்கு கொடுத்துருவாங்க, திருமணம் வாழ்விலும் தாழ்விலும் செல்வத்திலும் சௌகத்திலும் மரணம் பிரிக்க வரை எங்களை பிரிக்காதுன்னு. ஒரு 3வது மனுஷன் தேவையில்லாத காரியங்களை உள்ள போட்டான்னா அங்க என்ன ஆயிடுது? குடும்பம் பிரிஞ்சிருது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால நீ தேவனுடைய வார்த்தைக்கு, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தாயே சகோதரியே, நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தாயனா உன் வார்த்தை, அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உன் குடும்பத்தை கட்டுவா. உன் குடும்பம் கட்டப்படும், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியானால் வேதனை வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும். நான் சொல்லலாமா? பைபிள் வசனம் சொல்கிறது, ஆண்டவர் கொடுத்த சாபம் வேதனை தன்னால வந்துடும். ஆண்டவர் சாபம் விடுங்கள, காரணம் இந்த வார்த்தை நீ மீறி விட்டாய். தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமை போனதுனால இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உனக்கு வேதனை வருகிறது. நல்லா யோசித்தப்பா, எனக்கே அந்த போராட்டம், எனக்கே அந்த பிரச்சனை, எனக்கியா என்று சொல்லி யோசித்துப்பார். எந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியல? கணவனுக்கு கீழ்ப்படியலையா? நீ தேவனுக்கு கீழ்ப்படிச்சா கணவனுக்கு கீழ்ப்படியோமா? எல்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. நீ தேவனுடைய வார்த்தைக்கே கீழ்ப்படித்து இன்னைக்கு நிறைய பேர் கீழ்ப்படுகிறதுல தனக்கு இன்பமான வசனங்களை சொல்லும் பொழுது 3வது மனுஷன், அது எந்த ஊழியக்காரன் மூலமா வருவான்? ஊழியக்காரன் மூலமா வருவான், உலகத்தின் மூலமா வருவான், அண்ணன் அக்கம் மூலமா வருவான். பிசாசு எப்படி சர்ப்பம் மூலமா வந்ததோ அதே போல வருவான். அதுக்கு செவி சாய்ச்சிரும். அவன் நயந்தமா மாயமான அன்பு, நீ இது வாங்கிட்ட அவ்வளவு தாளந்து இருக்கு, நீ கடவுளை போல மாறிடுவேன்னு சொன்னோன்ன இவன் அப்படியே விழுந்துருவான். தேவன் வார்த்தை வாண்ட என்ன சொன்னாரோ அதுக்குதான் நீ கீழ்ப்படியணும். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான், நான் போனதுக்கு அப்புறம் வானத்துல தேவதூதன் வந்தாலாவது நீ என்ன பண்ணக்கூடாது? அது கேட்க கூடாது, கீழ்ப்படிய கூடாதுங்கிறான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைங்க, தேவனுடைய வார்த்தைக்கு இந்த ஏவாள் கீழ்ப்படியாம போனதுனால தேவ பிள்ளைகளை அவளுக்கு சாபம் வந்தது, கற்ப வேதனை வந்தது, போராட்டம் வந்தது, பிரச்சனை வந்தது, மன நிம்மதியை சாப்பிட முடியாம போனது. ஒருவேளை நீங்க அப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. உங்க மூலமா குடும்பம் கட்டப்படும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன். தேவ பிள்ளைகளை கண்கள் மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம்.
அருமையான தாப்பனை ஏவாள் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை போனதுனால, ஆண்டவரே சத்துருடைய சாத்தாவுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்ததுனால அவள் கற்ப வேதனைப்படுகிறாள், பாடுபடுகிறார், வேதனைப்படுகிறார். சாபங்கள் வந்தது தேவப்பிள்ளைங்க. ஒருவேளை அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கீழ்ப்படியாமல் பண்ண இன்னைக்கு தேவன் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு விடுப்பாரியானா அவர்களை நீ தூக்கி எடுக்க முடியாது செபிக்கிறோம். அந்த கற்ப வேதனை என்று சாபத்திலிருந்து தூக்கி எடுக்க முடியாது செபிக்கிறோம். நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நீ பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியாது செவி. உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தாலே பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, அமேன், அமேன், அமேன். God bless you. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. மூணாவது மனுஷன் மாயமான பேச்சுக்கு, மாயமான அன்புக்கு நீங்க கேட்டு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா விழுந்து போவீங்க. தேவன் வார்த்தை என்ன சொல்கிறதோ, தேவன் என்ன அதுக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா, உங்க குடும்பங்களை ஆசீர்வதிப்பா. ஆமேன், ஆமேன். God bless you. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பெண்களை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கிறோம். அங்கே ஆபிரகாமுடைய வேலைக்காரர் எலியேசர் ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படியாக கடந்து வருகிறான். அங்கே கடந்து வந்தபோது அவன் தேவ சமூகத்தில் ஒரு ஒப்பந்தம், ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். நான் தண்ணி கேட்கும் பொழுது நீரும் குடியும் ஒட்டங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லி எந்த பெண் சொல்லுகிறாரோ அவளே என் எஜமானுக்கு அருமையான மனவாட்டியாக வருவா என்று சொல்லி அவன் அங்கே தேவ சமூகத்தில் அவன் ஒரு பொருத்தனை பண்ணிக்கிறான். தேவ பிள்ளைகளை விண்ணப்பம் பண்ணுகிறான். வேத வசனம் சொல்லுகிறது 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல ரெபேக்காள் சொல்லுகிறான். அவள் கிணத்துக்கு தண்ணி எடுத்துட்டு கடந்து வரும் பொழுது அவளிடத்துல தண்ணி கேட்கும் போது நீரும் குடியும் உடைய ஒட்டங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிட்டத்தட்ட 10 ஒட்டங்கள் அங்க வந்திருக்கிறது. நீரும் குடியும் உடைய ஒட்டங்களுக்கும் வார்ப்பேன். அநேகர் சொல்லுகிறாங்க ஒரு ஒட்டகம் 60 குடம் தண்ணி குடிக்கணும். சரி, ஒரு 20 குடம் வைங்க, இல்ல ஒரு 10 குடம் வைங்க. அப்போ அவரோட வந்த 10 பேருக்கும் தண்ணி கொடுத்துட்டு இந்த 10 ஒட்டங்களுக்கும் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தண்ணி வார்த்தார்கள் என்று சொல்லுறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியக்காரனை ஃபர்ஸ்ட் கவனிக்கிறது மட்டும் இல்ல, அந்த ஒட்டங்கள் உமக்கும் குடிப்பை வார்ப்பேன், நம்முடைய ஒட்டங்களுக்கும் வார்ப்பேன். எவ்வளவு அருமையான இந்த அருமையான தெய்வ பிள்ளைங்க. அந்த ரெபேக்காளை போல திருமண வீட்டுல சொல்லுவாங்க, ஈசாக்கு ரெபேக்காளை போல வாழ வேண்டும் அப்படின்னு. ஆபிரகாம் சாராளை போல அல்ல. ஏன்னா அவன் ஒரு பெரிய ஈசாக்கு ஒரு பெரிய நீதிமான், உத்தமன்னு சொல்லலாம். அதே போல இந்த ரெபேக்காள் ஈசாக்கு ஒரே மனைவி தான். ஆனா இந்த மகள் அவள் சொல்ற ஒட்டங்களுக்கும் பார்ப்பேன். இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு என்ன தண்ணி கொடுக்கறதுக்கு மாமனார் மாமியாருக்கே மருமக தண்ணி கொடுக்க மாட்டேக்கா. அப்புறம் என்ன ஒட்டங்களுக்கும் என்ன கூட வந்தவங்களுக்கு என்ன அவன் வீட்டில் உள்ள ஆடு மாடு எல்லாம் வார்ப்பேன். அதை அவன் எதிர்பார்க்கிறான், எலியேசர் எதிர்பார்க்கிறான். ஏன்னா ஆபிரகாம் வீட்டுல அநேக ஒட்டங்கள் உண்டு, கழுதைகள் உண்டு, எல்லாம் உண்டு, எல்லாம் பராமரிக்கணும். ஒரு நாள் வேலைக்காரன் ஆடலான்னா இவங்க தான் தண்ணி எடுக்கணும். இதெல்லாம் அறிஞ்சுதான் எலியேசர் சொல்லுகிறான், நான் குடிக்கும் தண்ணீர் கேட்கும் பொழுது நீரும் குடியும் ஒட்டங்களுக்கு வார்ப்பேன் சொல்லுகிற பெண்ணே என் எஜமானின் மனைவியாவார் என்று சொல்லுகிறான். இந்த அருமையான ரெபேக்காளை போல எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் பணிவிடை செய்கிறதுல குடும்பத்துல உனக்கு மட்டும், கணவனுக்கு மட்டும் இல்ல, மாமனார் மாமியார் குடும்பம் அனைத்துக்கும், மாடு ஒட்டங்களுக்கும் பணிவிடை செய்கிற பெண்ணை பாருங்க. அவள் மூலமா தான் அந்த குடும்பம் கட்டப்பட்டது. அவள் மூலமாக தான் அவ அநேக ஜாதிக்கு தாயானால் தேவ பிள்ளையே. அங்க என்ன கிடைக்கிறது? இவன் ஒட்டங்களுக்கு வார்த்த உடனே அங்க என்ன கிடைக்கிறது? உடனே எலியேசர் என்ன பண்ணுகிறான், கம்மல் கொடுக்கான், என்ன பண்ணுகிறான், 2 கை வளையங்களை கொடுக்கான், எல்லாம் கொடுக்கான், பொருள் எல்லாம் கொடுக்கான். யாருடைய மகள்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ பொருளை தேடிட்டு இருக்க. நீ முதல்ல செய்ய வேண்டிய காரியங்கள் தேவனுடைய ஊழியக்காரருக்கும் தேவனுக்கும் உன் குடும்பத்துக்கும் நீ பணிவிடை செய்தா பொருள் எல்லாம் உன்னை தேடி வரும் மகளே. நீ தேடி போவண்டாம். ஐயோ புருஷன்ட்ட சண்டை போடுறது, எனக்கு ஒரு நகை உண்டா, ஒரு கம்மலம் உண்டா, ஒரு வளையம் உண்டா,
என்று சொல்லி வளைகாப்பு உண்டா, இதெல்லாம் சண்டை போடுற தேவ பிள்ளைங்க. இந்த ரெபெக்காலு எதுவுமே கேட்கல. எனக்கு நீ கம்மலை தாரம், அது அப்பந்துக்கம் தான் நான் என்ன பண்ணுவேன், ஒட்டங்களுக்கு வார்ப்பேன் அப்படின்லாம் சொல்லல. தேவ பிள்ளை, அங்க என்ன நடந்தது? நீருங்குடி ஒட்டங்களுக்கு வார்ப்பேன், வார்த்த உடனே எல்லாத்துக்கும் செய்த உடனே அங்க என்ன கிடைக்கிறது? கம்மல், பொண்ணு, பொருள் எல்லாம், ஆடைகள், அலங்காரம் எல்லாம் ரெபெக்காலை வந்து தேடி வர. இந்த வார்த்தை கேட்டு கொண்டு இருக்கிறது. இதுல இருந்து என்ன தெரியுது? ரெபெக்காலை, நீ இந்த ரெபெக்காலை போல நீ வாழ வேண்டும். குடும்பம், என் பிள்ளைகள், என் சந்ததி, என்னுடைய ஊழியக்காரருக்கு மட்டும் நான் பணிவிட செய்யறது அல்ல, என் குடும்பத்தார் அனைவருக்கும் நான் பணிவிட செய்வேன் என்று சொல்லி இந்த ரெபெக்கால் செஞ்சதுனால அவளை தேவன் அவளை ஆசீர்வதித்தார். அவளுடைய தகப்பனார், அவனுடைய சகோதரர்கள், சிறியே நீ கொடா கொடியா வாழ்வாங்க, நீ எதிரின் வாசலை சுதந்திரத்துக் கொள்வாய்ன்னு சொல்லி எலியேசர் கூட ஈசாக்குக்கு மனைவியை அனுப்பி வைக்கும் வாழ்த்துக்கிறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. உலகம் உன்னை வாழ்த்தணும், குடும்பத்தார் உன்னை வாழ்த்தணும், நீ செய்யற பணிவிடை நிமித்தம் உன்னை வாழ்த்தணும், தீப பிள்ளைங்க நீ செய்யற நன்மை நிமித்தம் உன்னை வாழ்த்தணும். இப்பேற்பட்ட ஒரு உத்தமியாக, இப்பேற்பட்ட ஒரு பெண்ணாக நீ காணப்படும் பொழுது தேவன் உன்னையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பா. பொண்ணு பொருளை தேடி நீ போவண்டா, எல்லாம் உனக்கு வரும். தேவனே ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாளில நீ இதுக்கு முன்னால எப்படி இருந்தாயோ இன்னைக்கு தேவ சமூகத்துல ஒப்புக்கொடு. ஆண்டவரே என்று சொல்லி உனக்கு நான் பணிவிட செய்வேன் என்று சொல்லி யாராக இருந்தாலும் சரி பணிவிட செய்வேன். அந்த மனுஷன் முன்ன பண்ண பார்த்திருப்பானா? எலியேசரை முன்ன பண்ண பார்த்திருக்கானா? பார்த்திருக்க முடியாது. ஆனால் அவர் சொல்லுகிறான், நீரும் குடியும் உடைய ஒட்டங்களுக்கு வார்ப்பேன். தெய்வ பிள்ளைகள் நம்ம நினைச்சோம், முன்ன பண்ண தெரியாதவங்களுக்கு தண்ணி கொடுக்குறானே அப்படி எல்லாம் சொல்லுவான். ஆனா உண்மையிலே அந்த ரெபெக்காள் அவனை அறிந்திருந்தாள். தெய்வ பிள்ளைகளே, அவனுக்கு பணிவிடை செய்தான். ஊழியக்காரனுக்கும் வேலைக்காரருக்கும் அவனுடைய எல்லா ஆடு மாடு ஒட்டங்களுக்கு எல்லாம் பணிவிடை செய்தான். அதே போல குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, குடும்பத்தார் அனைவருக்கும் நீ பணிவிடை செய்யும் போது தெய்வ பிள்ளைங்க ஆண்டவர் உனக்கு எல்லாம் தேடி எல்லா செல்வங்களையும் கொடுத்து எல்லாத்தையும் சுதந்திரத்துக்குள்ள அந்த ரெபெக்காளுக்குடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் உனக்கு வந்து பலிக்கும், ஆசீர்வதிக்கும். தேவன் தான் உங்களை வழி நடத்துவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். ரெபெக்காள் அப்பா நல்ல ஒலியார் எலியேசருக்கும் எஜமான் அவனுடைய வேலைக்காரருக்கும் அப்பா ஒட்டங்களுக்கும் பணிவிடை செய்தாள், தண்ணீர் வார்த்தாள். ஆண்டவரே அவளை நீர் ஆசீர்வதித்து அவள் மூலமாக அந்த சந்ததி ஆசீர்வதிக்கும்படியாக கிருபை கொடுத்த தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. அதே போல என் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்தார் அனைவருக்கும் நான் பணிவிட செய்வேன் என்று சொல்லும் பொழுது நீர் அவளுக்கு பொன்னையும் பொருளை கொடுத்தது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை மேல் உடைய வல்லமை கடந்து வரட்டும். உனக்கு பணிவிட செய்ய பொழுது, உடைய பிள்ளைகளுக்கு பணிவிட செய்ய பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் தேடி வர கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். I love you name of Jesus. ஆசீர்வதிங்க. உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக சோத்தரிக்கிறேன். இந்த நாள் இங்க ஒரு பெண்ணை பார்க்கிறோம். அதான் வேதவசனம் சொல்கிறது. மிரியாம் தமாக்கை என்ன அவ யாத்திராம 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, அங்கே இஸ்ரேல் ஜனங்களை எல்லாம் ஆண்கள் பிறந்தா எல்லாம் கொன்றணும்னு சொல்லி பார்வோனுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். அப்போ 3 மாசம் வரைக்கும் மோசை ஒழித்து வைத்து 3 மாசம் கழிச்சு இன்னும் தெரிஞ்சிரும்னு சொல்லி அது ஒரு நார்பட்டியிலே நல்லா எல்லாம் பூசி அதை குழந்தைய அதில் வச்சு தண்ணியில நதியில் விட்டுருந்தாங்க. பார்வோனுடைய மகள் அங்கே ராணி, பார்வோனுடைய மகள் அவ வந்து குளிக்க வருகிறான். பார்த்த உடனே அந்த கூடை கடந்து வருது. அதை திறந்து பார்க்கும் பொழுது அந்த உள்ள எபிரேயர் குழந்தை ஒன்று இருக்கிறது. அந்த பிள்ளை மேலே இறக்கம் கிடைக்கும்படியாக பார்வோன் குமாரத்து மூலமா இறக்கம் கிடைக்கும்படியாக கிருபை செய்தார். அந்த குழந்தை தான் மோசை. இந்த மோசைய தூரத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கிறா மோசையுடைய அக்கா. 7ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்ற, அவ தமக்கை கண்டபோது, தமக்கன்னா கூட பிறந்த சகோதரின்னு அர்த்தம். தேவ பிள்ளை அவ தான் மிரியாம். கிட்டத்தட்ட ஒரு 12-13 வயசுக்கு மூத்தவளா இருப்பா, இல்லை ஒரு 10 வயசுக்கு மூத்தவளா இருப்பா. அவ போய் அவ கேட்கிறா, இந்த குழந்தை வளர்க்கும்படியாக நான் யாரையாவது ஒரு பெண்ணை அழைத்து வர வேண்டுமான்னு சொல்லி கரெக்டா போய் தன் தாயே என்ன பண்ணுகிறார், அழைத்து வருகிறார்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அங்க என்ன பண்ணுகிறார், மோசேயினுடைய சகோதரி அவளை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுகிறார், உதவி செய்கிறார். அவர் தேவ பிள்ளைகளை பாருங்க, இன்னைக்கு நிறைய அக்கா தங்கச்சி இருக்காங்க. ஏன்னா அண்ணன் தம்பிகிட்ட இருந்து எண்ணத்தை பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்காங்க. யாருக்காக எல்லாரும் இல்லை, ஒரு சில சகோதரிகள் என்ன பண்ணுவாங்க, அண்ணன் தம்பிகிட்ட இருந்து எதை கொடுத்தாலும் பிடுங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனா அங்க பாருங்க, தன் தம்பியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைத்த அந்த மிரியாம், மோசேயினுடைய சகோதரி பாருங்க, அவளை என்ன பண்ணுகிறார், காப்பாத்துகிறார். தேவ பிள்ளையே, பெற்ற தாய் மோசேயினுடைய தாயே பால் கொடுக்க முடியாத பெற்ற பிள்ளைக்கே சம்பளத்துக்கு தாய் கொடுத்த ஒரே தாய் மோசேயினுடைய தாய் தான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்க குடும்பத்துல உன் அண்ணன் தம்பிக்கு நீ மூத்தவளா இருக்கலாம், இது மூத்த சகோதரி நீ மூத்தவளாக இருக்கலாம். தேவ பிள்ளைகளை, உன் அண்ணன் தம்பி தங்கச்சிக்கு நீ செய்ய வேண்டிய என்ன உதவி செய்கிறாயோ அது கேட்ட கணத்தை தேவன் அதை உனக்கு கொடுப்பா. வேத வார்த்தை சொல்லுகிறது, வருங்காலத்திலே இந்த மிரியாம் என்று தீர்க்கதரிசியாக மாறிவிட்டார். அநேக பெண்களை வழிநடத்தபடியாக தீர்க்கதரிசியாக மாறிவிட்டார். கர்த்தரை பாடி துதித்து மகிழும்படியாக தீர்க்கதரிசியாக மாறிவிட்டார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அவள் சிறு வயதிலே தன் சகோதரருக்கு செய்த பணிவிடை, சகோதரருக்கு செய்த நன்மைகளை தேவன் நினைத்து பார்க்கிறார். தன் சகோதரனை எப்படி காப்பாற்ற வேண்டும்ங்கிற உதவி செய்த அந்த நன்மை தேவன் அதை பார்க்கிறார். தேவ பிள்ளை, அதனாலதான் மோசேக்கு விரோதமாக எழும்பின போதும், தேவ பிள்ளைக்கு அவ குஷ்டரோகி ஆன போதும் தேவன் இறங்கி அவளுக்கு விடுதலை கொடுத்தார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அவளுக்கு ஒரு இரக்கம் உள்ளவளாக காணப்பட்டார். எத்தனை பெண்களுக்கு இறக்கம் இருக்கு, தன் சகோதரன் மேல சகோதரி மேல எத்தனை பேருக்கு இறக்கம் இருக்கு. தேவ பிள்ளைய, ஐயோ என் தம்பி தண்ணியோட பேரு கூடாதுன்னு சொல்லி தூரத்துல இருந்து பார்க்கிறா. அங்க பார்வோன் குமாரத்தி தேவ பிள்ளைய அங்க அவங்க ஸ்நானம் பண்ண வரும் பொழுது அவளுக்கு இறக்கம் கிடைக்க முடியாது, ஆண்டவர் கிருபை செய்கிறா. அந்த தம்பியை எப்படியாவது காப்பாற்ற வேணுங்கிறத தூரத்துல இருந்து பார்த்து அவனுக்கு உதவி செய்து எப்படியா காப்பாத்தி தேவ பிள்ளைய பெற்ற தாயே பால் கொடுக்க முடியாது கூட்டி கொண்டு பார்வோன் குமாரத்திற்கு கையில் ஒப்பு கொடுக்குறா. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு லேசா இருக்கும், ஆனா நடைமுறையில பாருங்க அவ எவ்வளவு அதுக்கு பிரயாசப்பட்டு இருப்பா, எவ்வளவு பாடுபட்டு இருப்பா. தேவ பிள்ளையே, இன்னைக்கு அதை அக்கா செய்ததை அநேகர் என்ன பண்றதில்ல, என்ன நன்றியோடு இருக்கிறது இல்லை, அக்கா செய்ததை என்னமோ மறந்து போயிடுவாங்க தேவ பிள்ளைகளை. ஆனா இந்த மிரியாம் செய்ததை தேவ பிள்ளை வேதத்துல பார்க்கிறோம். வருங்காலத்துல ஒரு தீர்க்கதரிசியாக மாறிவிட்டார். கர்த்தரை பாடி அவள் கர்த்தரை துதித்து பாடுகிற மகளாக அநேக பெண்களை வழிநடத்துகிற மகளாக காணப்பட்டார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, நீ உன் சகோதரனுக்கு உன் சகோதரிக்கு செய்ய வேண்டிய கடமை நீ செய்தாயா? ஐயோ, நாளைக்கு இவன் பாருங்க, இவன் காப்பாத்துறதுனால மோசேயை ஆண்டவர் அழைத்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அதற்கு காரணம் என்ன? அந்த மிரியாம் தன் சகோதரி. தேவ பிள்ளைக, உன் சகோதரனையும் காப்பாற்றி உன் சகோதரன் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு நீ காரணமா இருக்கிறாயா? நீ மூத்தவன் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாய்? இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, பின்னால வர பலன் எதிர்பார்க்காதபடி உன் சகோதரன் உன் சகோதரி, இது என் சகோதரி எப்படியாவது உதவி செய்யணும், ஆபத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கும் பொழுதுதான் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வா, உன்னை தூக்கி எடுப்பா. தேவ பிள்ளைகளே, ஒரு தீர்க்கதரிசியாக உன்னை மாற்றுவா. இந்த மிரியாமை ஆண்டவர் தீர்க்கதரிசியாக மாற்றினார். காரணம் என்ன? அவள் தன் சகோதரனுக்கு செய்த பணிவிடைகள், இரக்கம், உதவிகள், நன்மைகள், பிரயாசங்கள் எல்லாத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். அதே போல உன்னால முடிஞ்ச அளவு உன் சகோதரி மூத்தவளா இருக்கிற உன்னால முடிஞ்ச நன்மைகள் செய்ய, காப்பாத்துறதுக்கு இக்கட்டுல போராட்டத்துல அவனை காப்பாத்துறதுக்கு நீ என்னென்ன உதவி செய்யும் அது உதவி செய்ய. அநேகர் என்னமோ அவனுக்கு என்ன, அவன் ஏதாவது பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி விட்டு போயிடுவாங்க. தேவ பிள்ளையே, இந்த குழந்தையாக இருந்த மோசையே மிரியாமுங்கிற அருமையான சகோதரி காப்பாத்தினால வருங்காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களையே வழிநடத்த முடியாத ஆண்டவர் மோசை எடுத்து பயன்படுத்தினார். அதே போல இந்த மிரியாம் அநேக விசாரிக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் மாற்றினார். அதே போல உங்களையும் மாற்றுவா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் பிறந்த உடன்பிறப்புக்கு நீ குடும்பத்துல நன்மை செய்யலைன்னா ஊராருக்கு என்ன நன்மை செய்தாலும் அது பலன் வராது. குடும்பத்துல உடம்பிறந்தவர்களுக்கு முன்னால முடிஞ்ச நன்மை செய், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. மோசேனுடைய தமக்கை சகோதரி மிரியாம் அப்பா தன் சகோதரியை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு அப்பா அவளுக்கு இறங்கி அவளுக்கு என்ன உதவி செய்யணுமோ உதவி செய்து பணிவிட செய்து அவனை அப்பா அவன் சாகாமல் பிழைக்கும்படியாக பார்வன் குமாரத்தை இடத்துல கொடுத்து தன் தாயே பால் கொடுக்கத்தக்க அப்பா கிருபை செய்து வழி நடத்துறதுக்காக சோத்திரப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய அஞ்ஞானப்பட பிள்ளைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தன் சகோதரன் சகோதரி என்று பாராமல் ஒரு இக்கட்டில உதவி செய்யும்படியாக இன்னைக்கு அநேக பெண்களை எழுப்புகிறாங்க. இந்த மிரியாமை போல எழுப்புகிறார். உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கணும். வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதே போல இந்த மிரியாமை போல நீங்கள் உதவி செய்யுங்கள், இரக்கங்காரட்டுங்கள், பணிவிடை செய்யுங்கள். உதவி கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன். இந்த நாளில் பேசும்படியாக ஆண்டு கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக சோதரிக்கிறேன். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 49வது வசனம். ரபி நீர் வாழ்க என்று சொல்லி முத்தம் செய்து அவரை காட்டி கொடுத்தான் யூதாஸ். காட்டி கொடுக்கிற முத்தம். எத்தனை பேர் காட்டி கொடுக்கிற முத்தம் பண்றீங்க? இவர்களை யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான். இன்னைக்கு நிறைய பேர் முத்தம் காட்டி கொடுக்கிறதாக தான் இருக்கிறது. நான் யாரை முத்தம் செய்தனோ அவரை கைது பண்ணுங்க என்று சொல்லி இன்னைக்கு கூட இருந்தவனே முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிறான். அல்ல ஐயோ உன்னை போல யாரும் உண்டா அப்படி எல்லாம் சொல்லுவான். இயேசுவிடத்துல பல கிருபைகளை பெற்றவன், வரங்களை பெற்றவன், அற்புதங்களை கண்டவன் இந்த யூதாஸ். எல்லாம் கண்டுட்டு அவனுக்கு கடைசியில 30 காசுக்காக காட்டி கொடுத்துருந்தான். முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிறான். யூதாஸே முத்தத்தினால என்னை காட்டி கொடுக்கிறாயா? இயேசுக்கு தெரியும். கூட இருக்க 12 பேர்ல ஒரு கள்ளன் தெரியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு சபையில கள்ளனா இருக்கிறான். காட்டி கொடுத்துருவான். எத்தனை ஊழியத்துல யூதாசை போல முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிறான். எத்தனை டயர்ஸ்ல முத்தம் எடுத்து கொடுத்து காட்டி கொடுக்கிறான். பிள்ளைங்க காட்டி கொடுக்கிற முத்தம் அநேகர் ஐயா ஐயா என்று சொல்லி முத்தம் செய்து கடைசியில் ஐயாவை கோர்ட்டுக்கு இழுத்துருவான். எத்தனை ஊழியத்துல சொல்ல முடியும்? எத்தனை டயர்ஸ்ல சொல்ல முடியும்? முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிறார். யூதாசே நீ மனம் திரும்பு. முத்தத்தினால் காட்டி கொடுக்கிறாயா? உனக்கு பிடிக்கலன்னா வெளியில போயிரு. அதை முத்தம் செய்து காட்டி கொடுத்து உங்குள்ள பத்திரத்தை அங்க கொடுக்கிறது, எதிரிக்கு காட்டி கொடுக்கிறது, 20 பைசாக்காக அந்நிய இடத்துல நீ ஒப்பு கொடுக்கிறாயா? காட்டி கொடுக்கிற முத்தம் யூதாசே மனம் திரும்பு. சபையில இருந்து நீ என்ன வேலை எல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறாய்? ஒவ்வொரு சபையில இருந்து என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாய்? அது உனக்கு கொடுத்து உன் குடும்பத்துக்கு சாபம். காட்டி கொடுக்கிற முத்தம் உன் குடும்பத்துக்கு சாபம். வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறான், தேவ பிள்ளைகளே அவன் பிள்ளைகள் பிச்சை எடுத்ததான். யூதாசின் பிள்ளைகள் பிச்சை எடுத்தது. யூதாசுடைய மனைவி வேசியானால் என்று சொல்லு வேதத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான். தேவ பிள்ளைங்க அதே போல நீ காட்டி கொடுத்து உனக்கு பிடிக்கலன்னா வெளியில போய் இந்த இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசுடைய நிலைமை என்னானது? அவன் பிள்ளைகள் பிச்சை எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். மரித்ததுக்கு அப்புறம் உன் பிள்ளை பிச்சை எடுக்கணுமா? நீ எத்தனை நேரம் இடத்துல காட்டி கொடுத்துட்டு இருக்கிறா? சபையில இருந்து காட்டி கொடுத்து, குடும்பத்தில இருந்து காட்டி கொடுத்துட்டு இருக்கான். உன் ஊழியக்காரனை காட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறாய். உன் எஜமானை காட்டி கொடுத்துட்டு முத்தத்தினா காட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறாயா? இவ்வளவு நாள் செய்த எல்லா முத்தமும் கள்ளத்தனமான முத்தம். யூதாசை போல காட்டி கொடுக்கிற முத்தம் நீ அந்த முத்தத்துக்கு இடம் கொடுக்காத. யூதாசை போல இருக்காத. வெளியே போயிரு. நீ வெளியே போயிரு. அப்படின்னா குடும்பமா தப்பி 30 வெள்ளி காசுக்காக யூதாஸ் முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்த அவன் நிலைமை என்ன? நான்கு நின்று செத்தான். நீ தற்கொலை பண்ணிதான் சாகணும். நீ மனம் திரும்பு. காட்டி கொடுக்கிற முத்தம் மசக்கராய் பக்கன்டான நீ கண்ணி கரா அக்கண்ணா தரணும். அது எப்படி போக முடியும்?
இதை என் பாட்டை உருவாக்குன சபை, என் பாட்டை உருவாக்குன ஊழியம் இருக்கு. ஊழியம் உங்க பாட்டன்னு உருவாக்கல, தேவன் கொடுத்த ஊழியம், தேவன் கொடுத்த சபை. யூதாசே, காட்டி கொடுக்கிறவனே வெளியே போ, அக்கறக்காம சொல்லி முத்தத்தினால் காட்டி கொடுக்கிறாயா. ரமி கவுண்டர் நிக்க, ரமி காண்டி நிக்கல் போ நிக்க நேமம் ஜீசஸ். யூதாஸ் சரித்திரத்தை எடுத்து பார், 10 தலைமுறைக்கு நீ பிச்சை எடுக்க வேண்டியிருக்கும் சந்ததி. காட்டி கொடுக்கக்கூடிய நிலைமை. இவ பிள்ளைங்க துட்டுக்காக, காசுக்காக, பணத்துக்காக, சொத்துக்காக நீ காட்டி கொடுக்கிறாயா. உன் எஜமானை, உன் தேவனை காட்டி கொடுக்கிறாய். உங்க ஊழியக்காரனை காட்டி கொடுத்தா தேவனை காட்டி கொடுக்கிறது போல ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான். சவுளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், சவுளை செல்வே ஏன் துன்பப்படுத்துகிறார், துன்பப்படுத்துற இயேசு நானே. அப்படின்னா என்ன? அப்போஸ்தலர்கள் தேவனுடைய கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின சவுல் இயேசுவை துன்பப்படுத்தின போல நீ காட்டி கொடுக்க, இயேசுவை நீ காட்டு. சபையில இந்த யூதாசை போல நீ காட்டி கொடுத்துட்டு இருக்க, முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிறாயா. நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பினா ஆண்டவர் உன்னை மன்னிப்பார். மறுதளித்த யோசேப்பை மன்னித்த தேவன் தேவ பிள்ளைங்க உன்னை மன்னிக்க மாட்டாரா? இன்னைக்கு மன்னிக்கிற தேவனாக இருக்கிறா. இல்லைன்னா 10 தலைமுறைக்கு நீ போய் சேர்ந்துருவ. ஆனா அங்க பார்த்துட்டு இருப்ப, ஆபிரகாம் பார்த்துட்டு இருக்காருல, ஐஸ்வர்யன் பார்த்துட்டு இருக்காங்களா, ஐயோ என் குடும்பம் இப்படி இருக்குன்னு சொல்லி அங்க அக்கினியில வேர்த்துட்டு இருக்கும்போது பாப்ப, ஐயோ அப்படின்னு சொல்லி. இதுல இப்ப உனக்கு தெரியாது, பணம் உன்னை கண்ணை மறைச்சிடும். இதை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்தவனே, கிறிஸ்தவனே, சபையில இருந்து வேதனைப்படுத்துறவனே, காட்டி கொடுக்கிற முத்தம் வேண்டாம். நீ காட்டி கொடுக்கிற முத்தம், இந்த முத்தம் காட்டி கொடுக்கிற முத்தம் யூதாசை போல வேண்டாம். மனம் திரும்ப, கர்த்தர் பெரிய காரியங்கள். நல்ல ஆண்டவரே சோதரம். முத்தத்தினால யோதாஸ் காட்டி கொடுத்தான். இயேசுவே வாழ்கன்னு சொல்லி வாழ்க போட்டு காட்டி கொடுத்து விட்டான். ஆண்டவரே கோஷம் போட்டு காட்டி கொடுத்து விட்டான். அதே போல நாங்கள் காட்டி முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்காதபடி ஆண்டவரே உமக்காக வாழவும் சாவும் தயாராக இருக்க எங்களை நீர் கிருபையா காக்க முடிய செவிக்க ரமக்கரீகான்டைக்க நேமா ஜீசஸ். வழி இடத்துக்கு ஆசீர்வதிங்க, பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. காட்டி கொடுக்குற முத்தம் வேண்டாம். யூதாசு போல இருக்காருங்கள், மனம் திரும்புங்கள், கர்த்தர் பெரிய காரியம்.